ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாரிசு சான்றிதழ் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்டேருந்து வந்திருக்கு. அது என்ன அப்டேட், அதை பற்றின முக்கியமான தகவலை இதில் பார்த்துடலாம். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வாரிசு யார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஒரு இடத்தோட உரிமையாளர் இறந்துட்டாருன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுது. இந்த வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு குறிப்பிட்ட காலக்கெடு அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை சம்மந்தப்பட்டவங்களோட அந்த வாரிசுகளில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த வாரிசு சான்றிதழை வாங்கலைன்னா அவங்க என்ன பண்ணலாம், எப்படி வாரிசு சான்றிதழை வாங்கலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த தான் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரோட வாரிசுகள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வாரிசு சான்றிதழை நீங்கள் வாங்கணும். இதை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கிற விஏஓ ஆஃபீஸில் போயிட்டு தகுந்த ஆதாரங்களை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் தான் அவங்களோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரிசு சான்றிதழை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஒருவேளை இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுன்னா இது எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஊரில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக தான் இந்த வாரிசு சான்றிதழை வாங்க முடியும். இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கான அடுத்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு 7-8 வருஷம் ஆயிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் சிவில் கோர்ட்டில் அதுக்கான வழக்கை தொடர்ந்து நாங்கள் தான் அவங்களோட வாரிசு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பல வருஷம் ஆயிட்டுன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வாரிசு சான்றிதழை நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த வாரிசு சான்றிதழை வாங்குறதுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படிங்கிறது இருக்குது. இந்த கால இடைவெளியெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷங்கள் ஆயிட்டுன்னா இதை வாங்குறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு தான் சென்னை ஹைகோர்ட்லேருந்து ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று வந்திருக்கு. அது என்ன உத்தரவு, அது மூலமாக எப்படி வாரிசு சான்றிதழ் வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வாரிசு சான்றிதழ் சம்மந்தமான ஒரு முக்கியமான கேஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அதனால தான் சென்னை ஹைகோர்ட்டானது இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அப்படி என்னடா கேஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சென்னையில் பல பேருக்கு இந்த அவங்களோட நிலத்துக்கு இந்த பட்டா அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த பட்டா நிலத்தை வாங்குறதுக்கு ஒரு சில பேருக்கு இந்த வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டது. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இந்த வாரிசு சான்றிதழ் இல்லாததுனால உங்களுக்கு இந்த பட்டா நிலம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதனால் சென்னை ஹைகோர்ட்டில் அவங்க ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சம்மந்தப்பட்டவருக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த வாரிசு சான்றிதழை வாங்கணும் அப்படிங்கிற விவரம் தெரியலை, அதனால் அவங்க இந்த வாரிசு சான்றிதழை வாங்காமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த உத்தரவுப்படி சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சம்மந்தப்பட்ட ஒரு அந்த வாரிசு சான்றிதழை வாங்குறதுக்கான குறிப்பிட்ட கால இடைவெளியை தாண்டி அவங்க விண்ணப்பிக்கும் போது அவங்க கிட்ட அந்த போதிய ஆதாரம் அப்படிங்கிறது இல்லைன்னா அவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து அது மூலமாக நாங்கள் தான் அந்த வாரிசு அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வாரிசு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை ஹைகோர்ட்டானது உத்தரவை போட்டிருக்கிறாங்க. அது என்னடா பிரமாண பத்திரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது சம்மந்தப்பட்டவரோட உறவினர்களோ இல்லை நண்பர்களோ இவங்க தான் இறந்தவங்களோட வாரிசு அப்படின்னு பிரமாண பத்திரம் கொடுத்தாங்கன்னா, அதுவும் அவங்களோட உறவினர்களோ நண்பர்களோ 5 பேர் இந்த பிரமாண பத்திரத்தை தனித்தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலைன்னா அந்த உறவினர்களோ இல்லை நண்பர்களோ கொடுக்குற பிரமாண பத்திரத்தோட அடிப்படையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த வாரிசு சான்றிதழ் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான உத்தரவை இந்த கேஸில் உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இது எதிர்காலத்தில் இந்த விதிமுறையை இது மாதிரியான ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த தகவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.